Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். மிரியாம் என்ற சகோதரியானவள் குஷ்ட ரோகத்தினால அவள் அவதிப்படுகின்றாள். ஒரே ராத்திரியில பயங்கர குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்படியே உடம்பெல்லாம் புண்ணா மாறுது. வாழ்க்கையில நிம்மதியை இழந்து போனாள். தெய்வ பிள்ளைகளே, ஒரு தெய்வ சீடனோடு மோயிசனோடு அவர் இருக்கையில மோயிசனை எதிர்த்து அவள் பேசுகிறாள். அவளுக்கு குஷ்டரோகம் வந்து விடுகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேரு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு நல்ல திடமா இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு நல்ல திடமா இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே செத்து போறாங்க. காக்கா வலுப்பு வந்துருது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, பிபி ஹை ஆகி பேரலைஸ் ஆயிடுறாங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, கை கால் இழுத்துருது. கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க, டயாலிசிஸ்னு சொல்றாங்க. ஐயோ, எப்படி எனக்கு எப்படி இப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே, நான் ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்கிறேன் இல்லையா அப்படி என்று நீ நினைக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, ஒன்று உன்னுடைய ஆத்மாவும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய உடலும் பரிசுத்தமா இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இது ரெண்டு மட்டும் இருந்தா பத்தாது. உன்னுடைய ஆவி உற்சாகமா இருக்கணும், உன்னுடைய ஆவி உற்சாகமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு ஆத்மாவை பரிசுத்தமா வச்சுக்கிற, உடலையும் பரிசுத்தமா வச்சுக்கிற, ஆனா திடம் இல்லாம இருக்கிற, ஒரு சோர்வான மனிதனா இருக்கிற, ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாம இருக்கிற. நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக நாம் நிறைய பேரை கொஸ்டின் கேட்கிறோம். ஒரு சாதாரண மனைவியாக இருந்தாலும் ஒரு கணவனாக இருந்தாலும் 1008 கொஸ்டின் கணவனை பார்த்து இல்ல பிள்ளைங்களை பார்த்து எதுக்குதான் கேட்கிற, அதை கேட்டு உனக்கு என்னதான் வரப்போகுதுன்னே தெரியாது. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இது எப்படி, அது எப்படி, ஏன், எங்க போன, எப்ப வந்த, என்ன செஞ்ச, அப்படியா இப்படியா என்று கேள்வி கேட்பதை ஃபர்ஸ்ட் தவிர. கேள்வி கேட்பவனுடைய உள்ளம் நிம்மதியில் இல்லை, கேள்வி கேட்பவனுடைய உள்ளம் சமாதானத்தில் இல்லை, உன்னிடத்தில் அமைதி இல்லை. அதனால்தான் பல கேள்விகள். கடைசியில கேள்வி கேட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பல கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாய். மிரியாளும் அப்படிதான் செய்தாள். மிரியாம் மோயிசனை பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். அவளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இன்னைக்கு அமைதி முக்கியம் தெய்வ பிள்ளைகளே, சமாதானம் முக்கியம், சமாதானம் முக்கியம். நீயாக இரு, நீ உன்னையே உணரு. உன்னை உணர்வதில் தேவனை உணர வேண்டும். உனக்குள்ளாய் தேவன் வசித்துக் கொண்டிருக்கின்றார், உனக்குள்ளாய் தேவன் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த உடலும் ஆவியும் ஆண்டவருடையது, இது நமக்கு சொந்தமானது அல்ல. நீ only an instrument. You are instrument using God's instrument. கடவுளுடைய ஆவியையும் உடலையும் நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். So you should make distinction between these two, and you should bring yourself to the Lord, and the Lord will see to your goodness. தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு சாதாரண ஒரு நாள்ல கத்துக்க போறது கிடையாது. நம்ம இன்னைக்கு சைக்காலஜிக்கலி அஃபெக்டட், பிசிக்கலி அஃபெக்டட். அப்ப ரெண்டையும் என்ன செய்யறோம், மைண்ட்ல கொண்டு போயிட்டு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ உடம்பு சரியில்லை, இப்போ உடம்பு சரியில்லை, அந்த நோய் வந்துருச்சா, இந்த நோய் வந்துருச்சா, இப்போ வரப்போதா, அப்போ வரப்போதா, சாக போறோமா, இப்ப போறோமா. அப்ப சாக போறோன்ட்டு நீ எல்லாத்திட்டையும் சொல்ல போற, நான் செத்துருவேன்ட்டு எல்லாத்திட்டையும் நீ மொழி பரப்புகிறாய், நீ பிரசங்கம் கொடுக்கிற. அது உன்னையும் தாக்கும், உன் பிள்ளைங்களையும் தாக்கும். சாக போறேன்ட்டு ஏன் சொல்ற? அதுவே ஒரு சாபம் அல்லவா? உன் குடும்பம் வளராமல் போவதற்கு நீ ஒரு
மூல காரணமாக மாறுகின்றாய். அப்ப சாக போறேன்ட்டு நீ சொல்லாத, அது ஒரு ஈவில், அது ஒரு ஈவில். அப்ப ஆண்டவர்கிட்ட நீ போய் ஜெபிக்கும் பொழுது, நீயே உணர்ந்து உனக்குள்ளா இருக்கிற ஆண்டவரை நீ உணரும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். அப்ப மோசே ஜெபித்த பின் 7 நாட்கள் கழித்து அந்த மகளானவள் சுகம் அடைந்தாள். அதை தான் என்னாகமம் 12வது அதிகாரம் 13 15 வரைக்கும் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீயும் சுகம் அடைவாய், நீயும் ஆரோக்கியமா வாழ்வ, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.